அத்தியாயம் 42. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவித்வர்வர்ணேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ந பிரச்சோதயத். சிடி பிளேயரில் காயத்ரி மந்தம் ஒலித்துக் கொண்டிருந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து பூஜை செய்து கொண்டிருந்தாள் பாமா. கௌஷிக் ரெடியாகி கீழே வந்தான். அம்மா பூஜை அறையில் நிற்பதை பார்த்து அங்கு வந்தவனுக்கு கற்பூர ஆரத்தியை காட்டினாள். கண்ணில் ஒற்றிக் கொண்டவன் கைகள் கூப்பி ஒரு நிமிடம் மனமுருக வேண்டினான். கடவுளே, என்ன நடந்தாலும் என் அம்மாவுக்கு தாங்கும் சக்தியை கொடு. அவனுடைய வேண்டுதல் பாமாவுக்காக இருந்தது. ஆமா, நான் கிளம்புறேன் என்றவனிடம், டிஃபன் ரெடி ஆயிட்டு கௌஷிக், சாப்பிட்டு போ என்று சொல்லவும் தன் அம்மாவுக்காக வந்தவன், நீங்களும் உட்காருங்கம்மா, சேர்ந்து சாப்பிடலாம் என்றான். இல்லப்பா, இன்னைக்கு நான் காலையில விரதம், மதியம்தான் சாப்பிடுவேன், நீ சாப்பிடு என்றாள். அம்மா சொன்னதற்காக 2 இட்லியோடு எழுந்து விட்டான். என்னடா என்றதற்கு, இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு, பசிச்சா வெளியில பாத்துக்கிறேன் என்றவன் போனை காதுக்கு கொடுத்து கொண்டே நகர்ந்து விட்டான். டே, எங்க இருக்க என்று அரசுவிடம் கேட்டவன், சரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஆபீஸ் வந்துடுறேன், இன்னைக்கு முடித்து விடலாம், ஓகே என்றவாறே காரை கிளப்பினான். நேரே அப்பாவை போய் பார்த்தவன், ஹாய் டாட், இப்ப எப்படி இருக்கு என்று அப்பாவை விசாரித்தவன். அம்மா எங்கப்பா என்று அவரிடம் கேட்டான். தெரியல, பேஷன்ஸ் பார்த்துட்டு இருப்பா என்றவர். வீட்டில் அம்மா என்ன செய்றா என்று கேட்கவும், அவங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கு நைட் நீங்க வந்துடுவீங்க என்று சொல்லி இருக்கிறேன் என்றான். ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு என்று அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். சென்றவன் நேரே யாழ்னியிடம் சென்று நின்றான். குட் மார்னிங்மா என்ற கௌஷிக்கு, வா கௌஷிக், பாமா எப்படி இருக்காங்க என்றாள். ஓகேம்மா, இன்னும் ஒன்றும் சொல்லல, அப்பா இன்றைக்கு வந்துடுவார்னு சொல்லி வச்சிருக்கேன் என்றவன். கௌதம் எங்கம்மா என்று கேட்டான். அவன் காலையில வந்து டிஃபன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான் என்ற அம்மாவிடம், அவன் அப்பா கிட்ட பேசினானா என்று கேட்டான். இல்ல கௌஷிக், அவனுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு, நானும் மெல்ல சொல்லுவோம்னு நினைச்சிருக்கேன் என்றாள். சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான். காரில் போகும்போதே ப்ளூடூத்தை ஆன் பண்ணி, டே கௌதம், நீ எங்க இருக்க என்றதும், என் ஆபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, என்ன விஷயம் என்றான். கொஞ்சம் உன்கிட்ட பேசணும், நான் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வரேன், நீயும் வா, ஓகே பாய் என்று சொல்லி போனை வைத்தான். போனை காதில் கொடுத்து கொண்டே தன் கேபினுக்குள் நுழைந்த கௌஷிக், இதோ 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு மெயில் அனுப்பிடுறேன் என்று கூறிவிட்டு தனது லேப்டாப்பை ஓபன் பண்ணி மெயில் பார்க்க ஆரம்பித்தான். இன்னொரு கையால் இன்டர்காம் எடுத்து லதாவுக்கு அழைத்து, உள்ளவாங்க என்றவன் அவள் வந்ததும் மடமடவென்று டிக்டேட் செய்ய ஆரம்பித்தான். முடித்ததும், குயிக், சீக்கிரம் டைப் பண்ணி என் மெயில் அடிக்க அனுப்புங்க என்றான். அவள் சென்றதும் அரசுவை அழைக்க எண்ணி போனை எடுக்க கையை நீட்டும் போது இன்னொரு கை அவன் போனை எடுத்தது. யார் என்று பார்த்தால் போனை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கோபத்துடன் சுபா நின்று கொண்டிருந்தாள். போனை கொடு, எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு என்று எரிச்சலாக கத்தியவனை சட்டை செய்யாது, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க என்றவள். நான் இங்க குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கேன், என்கிட்ட வேலை சொல்லாம எதுக்கு லதா மேம கூப்பிட்டு வேலை சொல்றீங்க என்றவளுக்கு பதில் சொல்லாது இன்டர்காம் எடுத்து, டேய் இங்க வந்துட்டு போ என்றான். அடுத்த நிமிடம் கதவு திறந்து அரசு உள்ளே வர, டேய் முதல்ல இவ சீட்டை கிழிச்சு இவளை வெளியே அனுப்பு, அல்லது ஏற்கனவே நான் ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, லெட்டரை வாங்கிட்டு முதல்ல அனுப்பு, எனக்கு வேலை இருக்கு என்று போனை அவளிடம் இருந்து பிடுங்கினான். என்னம்மா அது என்று அரசு கேட்க, அண்ணா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம் தானே என்று கேட்க அரசு முழிக்க, அண்ணா, உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண போற பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, நிச்சயமா என் தங்கச்சி தான் என்று சொல்ல, அப்ப நீங்க என் அண்ணன் தான். அதான் உங்க ஃப்ரெண்டு என்ன கல்யாணம் பண்ணணும்னு தலைகீழ நின்னாரே, அதனால நானும் போனா போகுதுன்னு சம்மதிச்சிட்டேன். நீங்களே சொல்லுங்க, இந்த கம்பெனி MD ஒய்ஃபை நீங்க வெளியே அனுப்ப முடியுமா என்று கேட்க, அதுவரை அவள் பேச்சை ரசித்து கொண்டிருந்த அரசு அப்போது சிரித்து விட்டான். யார் சொன்னது, இனிமே அவனே சொன்னாலும் நீ போக வேண்டாமா, நான் எதுக்கு இருக்கேன், இப்படின்னு உங்க அத்தை கிட்ட போட்டு கொடுத்துடுறேன் என்று சொல்ல, அத்தை வேண்டாம், அவங்களே பாவம் கவலையில இருக்காங்க, எங்க அத்தான் கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லவும், அத்தானா என்று அரசு வாய் பிளக்க, ஆமா, எங்க கௌதம் அத்தான் தான், அவர்தான், அவன் ஏதாவது உன்னை சொன்னா என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார் என்று சொல்ல, பொங்கி வந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்ட அரசு கௌஷிக்கின் அருகில் வந்து, என்னடா நீ விட்ட அம்பு உனக்கே திரும்புது, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க தாண்டா மேட் ஃபார் ஈச் அதர்
இந்த பாரு, இது உன் சொந்த விவகாரம், நீயே தீத்துக்க, என்ன விடு என்று கிளம்பி போனவனை நிறுத்தி சில வேலைகளை சொல்லி அனுப்பி வைத்தான். அவன் சென்றதும், ஏய், என்ன விளையாடுறியா? நீதான் அன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பா சம்மதிக்க மாட்டார், அதனால என்ன கல்யாணம் பண்ற ஆசையை விட்டுடுங்க அப்படின்னு. இப்ப என்னடி? இப்பவும் அதே காரணம் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கும் உங்க அப்பாவுக்கு அதே காரணம் பாக்கி இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? இத பார், இந்த ஆபீஸ்ல வேணா நீ இரு, ஆனா என்ன சீண்டனும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்றவன் வெளியே சென்று விட்டான். எங்கோ சுற்றிவிட்டு மதியத்துக்கு மேல் ஆபீஸுக்கு வந்தவன் அப்படியே சேரில் சாய்ந்தான். தலைவலி மண்டையை பிளந்தது. அவன் முகம் வாடி இருப்பதையும் தலை அழுத்தி விடுவதையும் பார்த்தவள் வெளியே எழுந்து சென்று திரும்பி வரும்போது ஒரு காஃபி பிளஸ் தலைவலி மாத்திரையுடன் வந்தாள். மாத்திரை கவரை பிரித்து அவன் கையில் கொடுத்து காஃபியையும் கொடுத்தாள். பதில் பேசாது வாங்கி வாயில் போட்டு காஃபியை குடித்தான். அவன் தலையை சேரில் பின்னால் சாய்த்து அப்படியே அழுத்தி விடத் துவங்கினாள். மாத்திரையின் உதவியாலும் அவள் கையின் இதத்தாலும் அப்படியே சேரில் சாய்ந்து தூங்கிவிட்டான். தூங்கியவன் தூக்கம் கலையாமல் இருக்க போனை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு லேண்ட்லைனை எடுத்து கீழே வைத்துவிட்டு சத்தமில்லாமல் தன் இடத்தில் இருந்து அவனை பார்த்தாள். தூக்கத்திலும் தன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காத அழுத்தமான முகபாவனையுடன் இருந்த கௌஷிக்கை ரசித்து பார்த்தாள். முதலில் அவனின் பிடிவாதத்தில் அவனை சட்டை செய்யாது இருந்தாலும் போக போக அவனின் ஆழமான காதல் அவள் மனதில் நுழைந்தது என்னவோ உண்மை. ஆனாலும் ஏற்கனவே அத்தையால் மன கஷ்டத்திற்கு உள்ளாக்கிய அப்பாவுக்கு தானும் மேலும் காரணமாகி விடக்கூடாது என்ற எண்ணமே அவளை அவனிடத்தில் இருந்து தள்ளி நிறுத்தியது. ஆனால் இப்போ அத்தையிடம் அப்பா பேசிய பிறகு எப்படியும் அப்பா சம்மதித்து விடுவார் என்ற எண்ணமே அவள் மனதில் இருந்த காதலை வெளியே கொண்டு வந்தது. ஆனால் பிரச்சனை முழுவதும் தெரியாத சுபாவுக்கு அவள் அப்பா தன் தங்கையை ஏற்றால் ஒழிய ரமணனுடன் சுமூக உறவுக்கு வழியில்லை என்பதை புரிந்து கொண்ட கௌஷிக் அவன் காதலை கைவிட துணிந்தான். தன்னை பெற்றவளால் காயமடைந்த தன் தாய்மாமனின் மனது இன்னும் காயப்பட வேண்டாம் என்று நினைத்தது அவனுடைய பெருந்தன்மை. 1 மணி நேரம் கழித்து கண் விழித்த கௌஷிக் நேரே வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி விட்டு வந்து அவன் போனை எடுத்து பார்த்தால் கௌதமின் மிஸ்டு கால்கள் அதில் இருந்தது. உடனே அவனுக்கு அழைத்தவன், சாரி, கொஞ்சம் தலைவலி, அதான் தூங்கிட்டேன். என்ன, நீ கிளம்பிட்டியா? சரி, நாங்கள் இப்போ வருகிறோம் என்றவன் சுபாவிடம், ஏய், நீ என் கூட வருகிறாயா அல்லது ஆட்டோவில் வருகிறாயா என்றான். உங்க கூடவே வரேன் என்று உடனே கிளம்பினாள். அவர்கள் ஜோடியாக செல்வதை ஆபீஸில் உள்ள ஒரு சிலர் கவனித்ததை கௌஷிக் கவனிக்கவில்லை. ஆனால் சுபா கவனித்தாள். பின் கதவை திறந்துவிட்டு ஏறு என்று சொல்ல அதை சாத்திவிட்டு முன்னால் ஏறி உரிமையோடு உட்கார்ந்தவளை பார்த்து முறைத்தான். அடப்போடா, உனக்கு இதுதான் தெரியும், காதல கூட முறைப்பினால் சொன்ன ஒரே ஆள் நீயாத்தான் இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்தவள் வழக்கமாய் அவள் செய்யும் செயலை இப்போதும் செய்தாள். அதாவது அலட்சியமாய் தோல் குலுக்கினாள். 5 நிமிடம் கடந்தும் அவன் மௌனமாய் இருக்கவே காரில் இருந்த FM-ஐ ஆன் செய்தாள். அது இவள் மனதுக்கு ஏற்ப பாடி வைத்தது. அத்தான், என்னத்தான், அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் என்று பாடாரம்பிக்க கடுப்பான கௌஷிக் பட்டென்று அதை அணைத்தான். அவன் அதை ஆஃப் செய்த அடுத்த நொடி, ஏனத்தான், என்னை பாரத்தான், கேளத்தான் என்று சொல்லித்தான் சென்ற பெண்ணைத்தான் கண் துடித்தான், அழைத்தான், பிடித்தான், அணைத்தான் என்று சுபா பாட, ஏய், என்ன கொழுப்பாடி என்று கௌஷிக் கேட்க, ஆமா, நீங்க போட்ட சாப்பாட்டில் வந்த கொழுப்பு. நீங்க என்னன்னா ஏதோ யோசனையில் வரீங்க, எனக்கு ஒன்னு பேசணும் அல்லது ஏதாவது கேட்கணும், அதான் FM ஆன் பண்ணினேன். ஆனா அது உங்க கார், உங்ககிட்ட பெர்மிஷன் இல்லாத ஆன் பண்ணிட்டேன்னு நீங்க பட்டுன்னு அணைச்சிட்டீங்க. அதை அணைச்சதுக்கு என்னையாவது அணைச்சிருக்கலாம் என்று மனதுக்குள் கவுண்டர் கொடுத்தவள், அதான் வாய் விட்டு பாட ஆரம்பிச்சேன். இப்ப என் அத்தானை பத்தி பாட நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் என்றாள். ஏற்கனவே கடுப்பான மனநிலையில் இருந்த கௌஷிக் காலையில் வேறு வம்புக்கு என்று கௌதமை அத்தான் என்று குறிப்பிட்டு அரசுவிடம் சொன்னது ஞாபகம் வர, உன் அத்தானை பத்தி யார் பாட வேண்டாம்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் வந்துடும், அங்க உன் அருமை அத்தான் வருவான், அவனை பத்தி அவன்கிட்டயே பாடு, என்கிட்ட பாடாத என்று மூஞ்சில் அடித்தது போல சொல்லென்று பேசினான். அவனுக்கே அது அதிகப்படி என்று தெரிந்தது. ஊர்மிளாவைத்தான் கௌதம் கல்யாணம் பண்ண போகிறான் என்று நேற்று யாழ்னியும் கௌதமும் அவனிடம் சொல்லி இருந்தனர். ஆனாலும் அவனுக்கு சுபாவை தன்னிடமிருந்து தள்ளி நிறுத்த வேறு வழி இல்லாததால் இந்த மாதிரி பேசினான். சுபாவுக்கு மனதுக்குள் வலித்தது. ஆனால் ஆண்களின் குணம் தெரியும், ஆதலால் அதை புறந்தள்ளி விட்டு அமைதியாக வந்தாள். ஆனால் சோதனைக்கென்றே கௌதம் அழைக்க வழக்கம் போல் என்னத்தா என்று கூறிவிட்டாள். நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்க வேண்டுமென்றே
அத்தா, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், ஒரு 10 நிமிஷத்துல அங்கு இருப்போம் என்று கூறினாள். கௌஷிக்கின் கைகளில் கார் பறந்தது. அவன் கோபத்தை ரசித்த அவள் தனக்குள் சொல்வது போல, யாரோ என்ன பிடிக்கல, உன்னை காதலிக்கலன்னு சொன்னாங்க, ஆனா பொறாமல வெந்து சாகுறாங்க என்று அவன் காதுபடவே முணுமுணுத்தவள் அவன் சர்ரென்று கார் பிரேக் அடித்து நிறுத்தவும் முதலில் இறங்கி காரை சுற்றி வந்து அவன் இறங்குவதற்குள் அவனிடம் கண்ணடித்து, அத்த மகனே போய் வரவா என்று கேட்டுவிட்டு அவன் திட்ட வாய் திறப்பதற்குள் பறந்தோடி விட்டாள். அவள் முதலில் சென்றுவிட எதிர்பட்ட கௌதம், சுபா கௌஷிக் எங்க என்று கேட்க, உங்க சிடுமூஞ்சி அண்ணன் பின்னால வருது என்று கூற, ஹே உன்ன என்று அவனை பிடிக்க விரைய அவன் கையில் அகப்படாமல் தன் தந்தையின் ரூமுக்குள் நுழைந்து விட்டாள். பின்னால் வந்த கௌஷிக்கிடம், என்னடா அவளை ஏதாவது சொன்னியா என்ன என்று கேட்கவும், டே இவ்வளவு நேரமும் என்ன ஓட்டினது அவதாண்டா, நீ வேற பேசாம வா என்று அழைத்து கொண்டு பிரபாவின் கேபினுக்கு வந்தான். அங்கு பிரபா இல்லை. என்னடா என்று கௌதம் கேட்கவும் கௌஷிக் தன்னிடம் பிரபா சொன்னதை சொன்னாள். டே இதுல யார் பக்கமும் தப்பு இருக்கும்னு நம்மள சொல்ல முடியாது. அப்பா சைடு நின்னு பார்த்தா அவரும் நியாயமா தான் இருந்திருக்கார். அம்மாவையும் குறை சொல்ல முடியாது. அம்மா பிடிவாதமா நான் கௌதம் கல்யாணம் பண்ணி முடிச்சதும் பழையபடி ரெஜிஸ்டர் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சணும் போல இருக்கு. இல்ல என்னை வளர்த்தவங்க கிட்ட உண்மையை சொல்லி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைத்து விடலாம்னு நினைச்சா அவங்க ஹெல்த் கண்டிஷன் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய வருத்தம், நீ இன்னும் அப்பா கிட்ட பேசாமல் இருப்பது. டே ஒரு வார்த்தை பேசுடா, அவரை போல அப்பாவை பார்க்க முடியாதுடா என்று கெஞ்ச ஏற்கனவே மனம் இளகியிருந்த கௌதம் ரமணனிடம் பேச ஒப்புக்கொண்டான். இருவரும் ரமணன் இருந்த அறைக்கு சென்றனர். 4 மணி வரை கௌஷிக் போன் வரும் அல்லது ரமணனின் போன் வரும் என்று எதிர்பார்த்த சத்யபாமா ஒன்றும் வராததால் வேணுவின் செல்லுக்கு முயன்றாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக லைன் கிடைக்காமல் போகவே ஹாஸ்பிட்டல் லேண்ட்லைனுக்கு போன் பண்ண அங்கு இருந்த புதிய பெண் விஷயம் தெரியாமல், யார் நீங்க, என்ன வேண்டும் என்று கேட்க, டாக்டர் ரமணனை பற்றி தெரிய வேண்டும், வேணு டாக்டர் இருக்கிறாரா என்று கேட்க, அவள் டாக்டர் ரமணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாளா இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க என்றதும் போனை டக்கென்று வைத்து விட்டாள். ரிசப்ஷன் பெண், ஹலோ ஹலோ என்க கர்ரென்று சத்தம்தான் வந்தது. படபடவென்று வந்த மனதை கட்டுப்படுத்தி டிரைவரை அழைத்து, காரை எடு, வேணு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்றாள். ரமணனின் ரூமில் யாழினி அவருடன் 1/2 மணி நேரமாய் பேசிக்கொண்டு இருந்தாள். ஈவினிங் அவர் ஹெல்த்தை செக் செய்துவிட்டு, எல்லாம் ஓகே, நீங்க நைட்டே கௌஷிக் கூட வீட்டுக்கு போகலாம், 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போங்க என்றாள். அதெல்லாம் இருக்கட்டும் யாழினி, எனக்கு உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் உட்கார் என்று ரமணன் சொல்ல, வேண்டாம் வெங்கட், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த செயல் உங்களை சந்தோஷப்படுத்துவதுக்கு பதில் கஷ்டப்படுத்திடுச்சு. இனி அதை பத்தி பேச்சு வந்தா நான் தாங்க மாட்டேன். இன்னும் 2 மாதம் பொறுத்துக்கோங்க. அண்ணன் ஆபரேஷன் முடிந்ததும் கௌதமுக்கு டாக்டர் ஊர்மிளாவை பேசி வச்சிருக்கேன். அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்க பழையபடி ரெஜிஸ்டர் போயிடுறோம். என் பையனுக்கு நான் முறையற்ற வாழ்க்கையில அவனை பெறவில்லை என்று காட்டத்தான் நான் அவன் பின்னாலேயே இந்தியா வந்தது. கௌஷிக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு உங்க இன்ஷியல் கிடைச்சிடுச்சு. ஆனா கௌதம் அப்படி இல்லை, அவனுக்குரிய இன்ஷியல் யாருன்னு காட்டணும்னு தான் அவன் பின்னாலேயே வந்தேன். ஆனா அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு போதும். இப்பதான் ஒரு செயலுக்கு ஒவ்வொருவரும் பார்க்கும் பார்வையில வேறுபாடு இருக்கும் என்பதின் அர்த்தம் புரியுது. இங்க இருக்கிற நிலையில நாங்க யாருன்னு உங்க ஒய்ஃபுக்கும் ஊர்ல உள்ள மத்த எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாங்க இங்கிருந்து கிளம்புவதுதான் பெஸ்ட் என்று சொன்னாள். எவ்வளவுதானா யாழ்னி, நீ என்ன புரிந்து கொண்டது? நான் கோபப்பட்ட காரணமே வேறு யாழ்னி, அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? ஆனா நான் எதற்கு கோபப்பட்டேனோ அத காரணத்துக்காகத்தான் கௌதமுக்கு என் மேல கோபம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது கதவை திறந்து அண்ணன் தம்பி இருவரும் நுழைந்தனர்.